Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிவோல்ட் 1857ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கு, ஷார்ட்கட் சக்தி அப்படின்னு. அங்க வந்து டெய்லி நம்ம 2 குவிஸ் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் குவிஸ் என்னன்னா மைண்ட் கால்குலேஷன் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், பெர்சன்டேஜ் அண்ட் ட்ரிப்ளெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்காகனா ஆப்டீஸ் வந்து ஷார்ட்கட்ஸோட ஈஸியா வந்துட்டு நம்ம போடுறதுக்காக அதில் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம். செகண்ட் குவிஸ் என்னன்னா நம்ம யூடியூப்ல போடுற வீடியோஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்றதுக்காக அந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அஹ் வேணுன்றவங்க அந்த டெலகிராம் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். ஹூ லெட் த ரிவோல்ட் ஆஃப் 1857 இன் கான்பூர்? கான்பூர்ல வந்துட்டு ரிவோல்ட்டை வந்துட்டு வழி நடத்தி கூட்டிட்டு போனது யாரு? அப்துல் அலி கான், ராணி லட்சுமிபாய், பகத்கான், நானா சாஹிப். ராணி லட்சுமிபாய் வந்துட்டு ஜான்சியில கூட்டிட்டு போனாங்க. பகத்கான் வந்துட்டு டெல்லியில எடுத்துட்டு போனாரு. அப்போ கான்பூர் வந்து யாருன்னா நானா சாஹிப். நெக்ஸ்ட் கொஸ்டின். மங்கள் பாண்டே வாஸ் அ சிப்பாயட். அவர் வந்துட்டு மங்கள் பாண்டே எந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்துட்டு 34th பெங்கால் நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரியை வந்துட்டு சேர்ந்தவர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இஸ் இன்கரெக்ட் அபவுட் த ரிவோல்ட் ஆஃப் 1857 பத்தி தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்க்கலாம். காயின்ஸ் ஆர் மின்டட் அண்ட் ஆர்டர்ஸ் ஆர் இஷ்யூட் இன் த நேம் ஆஃப் பகதூர் ஷா. ரிவோல்ட் வந்துட்டு யாரோட பேர்ல ஆரம்பிக்கப்பட்டதுனால பகதூர் ஷாவோட நேம்ல தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பகதூர் ஷா வாஸ் ரெகனைஸ்ட் அஸ் எம்பரர் பை ஆல் ரிபல் லீடர்ஸ். ஆமா, எல்லாருமே வந்துட்டு மெயின் ஹெட்டா வந்துட்டு இவரோட பேர்ல தான் வந்து ஆரம்பிச்சாங்க. இன் பிரெய்லி கான் பகதூர் கான் கண்டக்டர். எஸ், பிரெய்லியில வந்துட்டு யாரோட தலைமையில வந்து இதாச்சுன்னா கான் பகதூர் கான்ல தான் போச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ராணி லக்ஷ்மிபாய் ஸ்டார்டட் த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நேம் ஆஃப் முகல் எம்பரர் தான் வந்துட்டு இன்கரெக்ட் ஒன். Next question. After suppression of 1857 rebellion, Mughal ruler Bahadur Shah Zafar was exiled to. நாடு கடத்தப்பட்டாரு பகதூர் ஷா. எங்க நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா மியான்மருக்கு தான் கடத்தப்பட்டாரு. மியான்மர்ல ரங்கூன்ற ஏரியால தான் வந்து இவர் நாடு கடத்தப்பட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? கான்பூர் வந்துட்டு பேகம் ஹஸ்ரத் மஹால் இல்ல. கான்பூர் வந்து இப்பதான் நம்ம கொஸ்டின் ஒன்று பார்த்தோம். கான்பூர் வந்துட்டு யாருன்னா நானா சாஹிப் தான் கான்பூர். பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்துட்டு எந்த ஏரியா வந்துட்டு லீட் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அலகாபாத் வந்துட்டு லியாக்வத் அலி தான் இது பண்ணாங்க. ரோல்கிலாண்ட் அப்படின்ற அந்த ரீஜியன் வந்து ஆக்சுவலா எங்க இருக்குன்னா வந்துட்டு பிரெய்லி அப்படின்ற அந்த இடத்துல தான் இருக்கு. அங்க வந்துட்டு ரீட் பண்ணது யாருன்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே கான் பகதூர் தான். ஜான்சியை வந்துட்டு லீட் பண்ணது வந்து லக்ஷ்மிபாய். ஸோ ஆன்சர் வந்துட்டு தப்பானது. கான்பூர் பேகம் ஹஸ்ரத் மஹால். பேகம் ஹஸ்ரத் மஹால் எந்த லொகேஷன் வந்துட்டு அவங்க லீட் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டியூரிங் த ரிவோல்ட் நடந்துட்டு இருந்த அந்த டைம் கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்துட்டு நான் ஏற்கனவே போன வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருப்பேன். அது யாருன்னா லார்ட் கேனிங் தான். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஆஃப் 1857 இன் chronological order. இப்போ 1857ஓட ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆனது நமக்கு ஏற்கனவே எதுன்னு தெரியும், மீரட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சி ஆப்ஷன், டி ஆப்ஷன் நமக்கு வராது. ஸோ மீரட்ல ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் மீரட்க்கு அப்புறம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? நமக்கு டெல்லியில வந்து ஸ்டார்ட் ஆச்சு. டெல்லிக்கு அப்புறம் எங்கன்னா நாசிராபாத் அப்படின்ற அந்த ஏரியால ஸ்டார்ட் ஆயிருக்கும். மீரட்ல ஸ்டார்ட் ஆனது 10th மேல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. டெல்லியில வந்துட்டு அடுத்த நாள் 11th மே, நாசிராபாத் அப்படின்ற ஏரியால வந்து 28th மே அங்க வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஏக்கு அப்புறம் டி வருது. ஏக்கு அப்புறம் டி இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பி தான். நெக்ஸ்ட் வந்து லக்னோவில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 4th ஜூன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜான்சியில் வந்துட்டு ஜூன் லாஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ட்ரடியூசிங் என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ்? என்ஃபீல்டு ரைஃபிள்ஸில் வந்துட்டு அந்த கேட்ரேஜ் போடணும் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்துட்டு யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹென்ரி ஹர்டிஞ்ச் அப்படின்ற அவர் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. During the revolt of 1857, who of the following was the leader of the Indian sepoys in Delhi? டெல்லியில வந்து 1857ஓட ரிவால்ட்டுக்கு யார் வந்து லீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
அது வந்து யாருன்னா, டான்டியா டோப் வந்துட்டு நானா சாஹிப் கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜான்சி ராணி கூட அவங்க வந்து ஹெல்ப்புக்கு போயிருப்பாரு. ஸோ அவரு கிடையாது. நானா சாஹிப் வந்து கான்பூர்ல இருந்தாரு. குன்வர் சிங் அப்படின்றவர் வந்துட்டு பீகார்ல வந்து லீட் பண்ணியிருப்பாரு. மௌலவி அஹ்மதுல்லா அப்படின்றவர் வந்து ஃபாசியாபாத். அப்போ டெல்லியில வந்துட்டு யார் இது பண்ணா, பகத் கான் அப்படின்றவர் தான் வந்துட்டு லீட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஜெனரல் ஹூ டிஃபீட்டட் ராணி ஆஃப் ஜான்சி. ராணி ஆஃப் ஜான்சிய வந்துட்டு அவங்கள வந்துட்டு வீழ்த்திட்டு, அங்க வந்துட்டு யார் வந்துட்டு பொறுப்பேற்றிருப்பா? ஹக்ரோஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருப்பார் ராணி ஆஃப் ஜான்சிய. வாட் வாஸ் த சிம்பல் ஆஃப் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் 1857? 1857ஓட சிம்பல், ரிவோல்ட்டோட சிம்பல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னுக்கு ஆக்சுவலா கன்னுக்கு அப்போசிங்ல தான் அவங்க இருந்தாங்க. ஸோ கன் கிடையாது. லோட்டஸ் அண்ட் பிரெட் அப்படின்றது தான். லோட்டஸ் அப்படின்றது காடுக்கு ரிலேட்டடா அவங்க பார்த்தாங்க. பிரெட்ன்றது எல்லாத்துக்கும் தேவையான ஒண்ணு அப்படின்னு. இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு தான் வந்து நடந்தாங்க. அதனால பிரெட்டை வந்து மெயின் கோர்ஸா வச்சு சிம்பல்ல வச்சிருந்தாங்க. வென் டிட் ரெவல்யூஷன் ஆஃப் 1857 ஸ்டார்ட்? ஸ்டார்ட் ஆனது எப்போ? எங்க எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலா மீரட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. மீரட்ல ஸ்டார்ட் ஆனது 10th மே 1857. From where was the maximum number of soldiers who participated in the struggle of 1857? 57க்கு வந்துட்டு அதிகமான சோல்ஜர்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? மெட்ராஸ் ஏரியால கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சவுத் சைட்ல எங்கேயுமே போல. ஹரியானா, பீகார், அவாத். நமக்கு அவாத்ல தான் வந்துட்டு லார்ட் டல்ஹௌசி வந்து அனெக்சேஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்க இருந்து தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. வேர் டிட் த ரிவோல்ட் ஆஃப் 1857 ஸ்டார்ட் இன் இந்தியா? இந்தியால ரிவோல்ட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு? நம்ம ஏற்கனவே அடிக்கடி நான் நிறைய கொஸ்டின்ஸை சொல்லிட்டேன். தட் இஸ் மீரட். மீரட்க்கு அப்புறம் டெல்லியில ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹூ லீட் த ரிவோல்ட் ஆஃப் 1857 இன் பீகார்? பீகார்ல யார் வந்து எடுத்துட்டு போனா? டான்டியா டோப் வந்துட்டு நம்ம நானா சாஹிப் கூட பார்த்தோம். எங்க? கான்பூர்ல. லக்ஷ்மி பாய் வந்துட்டு ஜான்சில. குன்வர் சிங் அப்படின்றவர் தான் பீகார். நானா சாஹிப் வந்து கான்பூர். ஸோ பீகார்ல வந்துட்டு குன்வர் சிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. டான்டியா டோப்போட ரியல் நேம் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி. டான்டியா டோப்புன்னொடனே டாட்டியா ராமச்சந்திரன் நம்ம ஆப்ஷன் போகக்கூடாது. ஸோ ராமச்சந்திர பாண்டுரங் அப்படின்றது தான் டான்டியா டோப்போட ரியல் நேம். ஹூ வாஸ் த ஓவரால் லீடர் ஆஃப் த ரெவல்யூஷன் ஆஃப் 1857? இந்த 1857 ரிவால்ட்டே ஒரே ஒருத்தரோட நேம் சேர்க்க வச்சு தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அவர் யாருன்னா பகதூர் ஷா ஜாஃபர், முகல் எம்பரர். இவர் தான் லாஸ்ட் முகல் எம்பரரும் கூட. இவரை தான் வந்துட்டு இந்த ரிவோல்ட் அப்போ வந்துட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. எங்கன்னா மியான்மருக்கு எஸ்கேப் ஆயிருப்பாரு. அங்கேயே நே நாடு கடத்தப்பட்டிருப்பாரு மியான்மர்ல. வாட் வாஸ் த மெயின் ரீசன் ஃபார் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் 1857? 57ஓட மெயின் ரீசன் என்ன? எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனா? மெயினா வந்து இமீடியட் காஸா வந்து எது இருந்துச்சு? அந்த கேட்ரேஜ்ல வந்துட்டு கவ்வோட, பிக்கோட ஃபேட் வந்து இருந்தனால தான் வந்துட்டு மெயின் காஸா இருந்துச்சு. ஸோ கிரீஸ்டு கேட்ரேஜ் யூஸ். வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857? இங்க வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து எத பார்க்கப்பட்டுச்சுன்னா, சாக்ரிஃபைஸ் ஆஃப் மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே இறந்தனால தான் இந்த ரிவோல்ட்டே ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அத வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தா சொல்ல மாட்டோம். டான்டியா டோப்ஸ் பாலிசிஸ் அதுவும் கிடையாது. ஹிந்து, முஸ்லிம்ஸோட யுனைட்டி தான் இங்க வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்பட்டுச்சு. கிறிஸ்டின் மிஷனரீஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. கிறிஸ்டியன்ஸா மாறணும்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தனால, இது ரிலிஜியன் பேஸ்ட்ல ஹிந்துவும், முஸ்லிமும் இதுல யுனைட் ஆயி, இதுக்கு அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்து போராடினாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த்தா அப்ப வந்து பார்க்கப்பட்டுச்சு ரிவோல்ட்ல. ஹூ வாஸ் த மோஸ்ட் ஸ்டான்ச் எனிமி ஆஃப் த பிரிட்டிஷ் இன் த ரிவோல்ட் ஆஃப் 1857? ஸ்டான்ச் எனிமி அப்படின்னா ரொம்ப வந்து இவர் அப்போசிஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது யாருன்னா, குன்வர் சிங் வந்து பீகார்ல பண்ணியிருக்காருன்னு தெரியும். மௌலவி அஹ்மதுல்லா ஷா அப்படின்றவர் தான் மோஸ்ட் ஸ்டான்ச் எனிமி. இவரு எந்த ஏரியாவை லீட் பண்ணாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹூ கமாண்டட் த பராக்பூர் கேன்டான்மெண்ட்?
பராக்பூர் கேன்டான்மெண்ட் இங்கே தான் வந்துட்டு நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே இருந்த ஏரியா அங்கே தான். அங்கே வந்துட்டு யார் வந்து கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இங்கே லக்ஷ்மிபாய் வந்துட்டு ஜான்சில இருந்து ஆரம்பிச்சவங்க தான் தவிர, அவங்க வந்துட்டு அங்க கேன்டான்மெண்ட்லலாம் கிடையாது. பகதூர் ஷா ஜாஃபர் வந்துட்டு அவர் ஒரு முகல் எம்பரர் டெல்லியில இருந்தாரு. ஸோ ஆரம்பிச்சது வந்து அங்க கமாண்ட் பண்ணது வந்து மங்கள் பாண்டே. அவர் ஒரு சிப்பாயா இருந்தாரு. ஸோ அங்க கேன்டான்மெண்ட்ல இது பண்ணவர் மங்கள் பாண்டே. Who led the soldiers from Allahabad in the 1857 war? அலகாபாத்ல இருந்து சோல்ஜர்ஸை லீட் பண்ணி கூட்டிட்டு போனது யாருன்னா மௌல்வி லியாகுத் அலி அப்படின்றவர். வேர் இஸ் த tomb of ராணி லக்ஷ்மிபாய்? ராணி லக்ஷ்மிபாயோட பரீடு ஏரியா வந்துட்டு எங்க இருக்கு? அவங்களோட உடம்பு அந்த இருந்த சமாதி மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா இறந்த இடம் எது? குவாலியர். ஸோ அங்கதான் வந்து அந்த டோம்பும் இருக்கு. ராணி லக்ஷ்மிபாய் வந்து பிறந்த இடம் வந்து வாரணாசி. அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு போன ஊர் எதுனா ஜான்சி. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ராஜா கங்காதர் ராவோ. அதனாலதான் அவங்க வந்து ஜான்சியோட குவீன், ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இறந்த பிளேஸ் வந்துட்டு குவாலியர். இது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம், அதனாலதான் வச்சேன். நெக்ஸ்ட் ஆஃப்டர் த ரிவோல்ட் நடந்ததுக்கு அப்புறம் எந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க? இந்தியன் ஆர்மிக்கு ஒரு புது ஃபார்மேஷன் கொண்டு வரதுக்காக எந்த கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க? பீல் கமிஷன், ஹண்டர் கமிஷன், மியூட்டினி கமிஷன், கோஆபரேட் கமிஷன். பீல் கமிஷன் அப்படின்ற இந்த கமிஷன் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. From which city did Tantiato lead the troops in the revolt of 1857? 1857 ரிவோல்ட்ல டான்டியா டோப் வந்து யார் கூட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? நானா சாஹிப் கூட. நானா சாஹிப் வந்து எங்க லீட் பண்ணாரு? கான்பூரை தான் லீட் பண்ணியிருந்தார். நானா சாஹிப்போட மிலிட்ரி கமாண்டர் தான் வந்துட்டு டான்டியா டோப். ஸோ ஆன்சர் இஸ் கான்பூர். Which leader was named Don't Pant in the revolt of 1857? தோந்த் பண்ட் அப்படின்றதா ஒரு லீடரோட ரியல் நேம். அவர் யாருன்னா நானா சாஹிப். டான்டியா டோப்புக்கு வந்துட்டு ராமச்சந்திர பாண்டுரங் அப்படின்ற அவரோட ரியல் நேம். டு whom did பகதூர் ஷா give the title of ஷா-இ-ஆலம் பகதூர் during the revolt of 1857? பகதூர் ஷா ஆக்சுவலா எங்க இருந்தாரு? டெல்லியில இருந்தாரு. அவரோட பேரை வச்சுதான் இந்த ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதே டெல்லியில பகதூர் ஷா மெயினா வந்துட்டு அங்க வந்துட்டு யார் வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போனாங்க? பகத்கான். ஸோ பகத்கானுக்கு தான் வந்துட்டு அந்த டைட்டில் வந்து கொடுத்திருக்காரு. Who termed the revolt of 1857 as a conspiracy? காஸ்பிரசி அப்படின்றது என்னன்னா ஒரு லா ஒரு லாக்கு மீறப்பட்டு செய்யறதுக்காக ஒரு சீக்ரெட்டா ஒரு பிளான் ஒரு ஒரு லா போட்டிருக்காங்க. ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலுக்கு எதிரா வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சீக்ரெட்டா பிளான் பண்றதோட மீனிங் தான் வந்து காஸ்பிரசி. ரிவோல்ட் ஆஃப் 1857 ஒரு காஸ்பிரசி அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா ஜேம்ஸ் அவுட்ரம் அண்ட் டபிள்யூ டெய்லர் அப்படின்ற 2 பேர் தான் வந்து கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி இந்த ரிவோல்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ராணி லக்ஷ்மிபாய்? ராணி லக்ஷ்மிபாயோட ஒரிஜினல் நேம் வந்து ஜான்சி ராணி கிடையாது. அவங்க ஜான்சிக்கு ராணியா போனதுக்கு அப்புறம் தான் அந்த பேர் வந்துச்சு. மணிகர்ணிகா அப்படின்றது தான் ராணி லக்ஷ்மிபாயோட ஒரிஜினல் நேம். ஹூ வாஸ் த லாஸ்ட் முகல் எம்பரர்? ரிவோல்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு முகல் எம்பரரை பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஹி இஸ் பகதூர் ஷா செகண்ட். அவர் தான் லாஸ்ட் முகல் எம்பரராகவும் இருந்தாரு. Who was betrayed by Mansingh in the revolt of 1857 and then arrested and hanged by the British? மான்சிங் அப்படின்றவர் வந்துட்டு ஒருத்தவரை வந்துட்டு காட்டி கொடுத்திருப்பாரு. காட்டி கொடுத்தனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து தூக்கிலேயே போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ். அவர் யாருன்றது பார்த்தோம்னா டான்டியா டோப். டான்டியா டோப்பை தான் வந்து மான்சிங் அப்படின்றவர் காட்டி கொடுத்திருப்பாரு. இவர் பரான்ற ஒரு ஃபாரஸ்ட்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. மான்சிங் வந்து அந்த அந்த டைம் வந்துட்டு ரிவோல்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாம பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்துட்டு டான்டியா டோப் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை காட்டி கொடுத்து அவரை வந்து தூக்கில மாட்டியிருப்பாங்க.
Who made Allahabad the emergency headquarters during the revolt of 1857? ரிவோல்ட் அப்போ வந்துட்டு ஒரு இடத்த ஒரு சிட்டிய வந்துட்டு எமர்ஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸா மாத்தணும்னா, அதுக்கு வந்துட்டு யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு? கவர்னர் ஜெனரலுக்கு தான் இருக்கு. அப்போ வந்துட்டு யார் கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க? லார்ட் கேனிங் தான் இருந்தாரு. ஸோ லார்ட் கேனிங் தான் வந்து அலகாபாத்த ஒரு எமர்ஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸா வந்து சொல்லியிருப்பாரு. ரிவோல்ட் நடந்துட்டு இருந்தப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாரு அப்படின்னா கேனிங் கிடையாது. அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியால இருந்தார். ஸோ அவர் வரமாட்டாரு. லார்ட் ஃபார்ம் செர்டன் அப்படின்றவர் தான் பிஎம் ஆஃப் பிரிட்டனோட பிஎம்மா இருந்தாரு. த எஜுகேட்டட் கிளாஸ் ஆஃப் இந்தியா ரெவல்யூஷன் ஆஃப் 1857ல எஜுகேட் ஆன பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களா, இல்லை நியூட்ரலாக இருந்தாங்களா, இல்லை எஸ்கேப் ஆயிட்டாங்களா அப்படின்றப்போ அவங்க எஜுகேட் ஆன பீப்புள் வந்து சப்போர்ட்டும் பண்ணல, ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணல, எஸ்கேப்பும் ஆகல. தேவர் இன் நியூட்ரல். எதுவுமே பண்ணாம தேவர் இங்கேயும் சப்போர்ட்டும் பண்ணாம ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணாம அவங்க வந்து சமநிலையில வந்து இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ செட் இதோட முடிஞ்சு. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு வந்துட்டு செகண்ட் எம்சிக்யூ வந்து இருக்கும்.